தினநிரண்யாக்ஷன் என்னும் படுபாவி பாயால் எழு கடலுள் மறைத்த பூதேவி ದೀನರಕ್ಷಕಾ ಸಕಲ ಜೀವರಕ್ಷಕಾಯನವೇ ದೀನರಕ್ಷಕಾ ಸಕಲ ஜீவரக்ஷகாயனவே மாநிலத்தை தூக்கிய வரக வடிவானவனே மாநிலத்தை தூக்கிய வரக வடிவானவனே. ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணருத்தி. நம்ம ஏற்கனவே 2 அவதாரம் பார்த்தோம். மச்சாவதாரம், கூர்மாவதாரம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வராக அவதாரம். இப்போ இந்த வராக அவதாரம் நடந்த காலமும் முதல் யுகமான கிருதயுகம்தான். ஏன்னாக்க மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம இந்த 4 அவதாரங்களும் நடந்தது கிருதயுகத்தில் தான். ஒரு பாசுரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாறு மானம் இல்லா பன்றியாம் ஏசுடைய தேவ திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனர்கள் வேக்கவும் பேசா பேராவே. இது நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் எழுதின ஒரு பாசுரம். அந்த வராகவதாரத்தை பற்றின பாசுரம். இப்போ வேதாந்த தேசிகர் என்ன பண்ணாருனாக்க தசாவதார சோஸ்டம் அப்படின்னு ஒன்று எழுதினார். அதுல நம்ம வராகவதாரத்தை பற்றி பாடியிருக்கார். கோபாயேத அனிசம் ஜகந்தி குகனா போக்தி பௌத்தி கிருதம் பிரம்மாண்டக பிரளயோர்வி யோகோஷ குருபீர் கோரார வை குர்குரைஹி எத்தாங்கிற கோடி கடனகணா நிஷ்கம்ப நித்தியஸ்திரீ பிரம்மஸ்தம்ப மசோ தசோ பகுதி முஸ்யேவ விசம்பரா. இப்போ வராக அவதாரம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமாள் ஏன் வராக அவதாரம் எடுத்தார், எப்போ எடுத்தார், எதனால் எடுத்தார், என்ன செஞ்சார், அதனால நமக்கு என்ன போதிச்சார், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வராக அவதாரம் ஏன் எடுத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வராக அவதாரம் எடுப்பதற்கு முந்தின ஒரு நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சினா தான் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். பிரம்மா தன் படைப்புல கஷ்யபர் அப்படிங்கிற ரிஷியை படித்தார். கஷ்யப பிரஜாபதினு சொல்றது. அவர் நிறைய படைப்புகள் படைக்கணும். நிறைய உலகத்துல ஜனத்தொகை மக்கள் மட்டும் இல்லாம பாம்பு, பறவை, மற்ற எல்லா இதையும் இதுவதற்கான சக்தியை அவர் கொடுத்திருந்தார். அடுத்தபோல தட்ச பிரஜாபதி, இந்த தட்ச பிரஜாபதிங்கிறவரும் இந்த கஷ்யப் பிரஜாபதி, கஷ்யபர் 2 பேரும் சேர்ந்தா நிறைய பிரஜைகளை உற்பத்தி பண்ணார். அதே மாதிரி 4 பேரை அனுப்புறார். 4 ரிஷிகள், 4 தன்னோட நேரடி பார்வையில 4 பையன்களை, சின்ன பையன்களை படைக்கிறார். அவர் சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்றது. அந்த 4 பேரு சனகர், சதானந்தர், சனத் சுஜாதர், சனத்குமாரர் அப்படின்னு பேரு. இந்த 4 பேர் என்ன பண்ணா, அவ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம தவ வாழ்க்கையில் ஈடுபட்டா. நிறைய தவம் செஞ்சு 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 பிரம்மச்சரிய விரதம் போட்டுட்டா. சின்ன வயசுலேயே பிரம்மச்சரியத்துல அப்படியே அவளோட இடமை மாறாமல் இருக்கிறதுக்கு வரம் வாங்கிட்டுட்டா. அவளுக்கு என்னென்ன சக்தினாக்க, அவள் பூலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு போகலாம், பிரம்மலோகத்துக்கு போகலாம், வைகுண்டத்துக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம். அவ்வளவு அவளுக்கு தவ வலிமை உண்டு. அவளது தவ வலிமையால் எல்லா இடத்துக்கும் போவதற்கான சக்திகள் பெற்றிருந்தார்கள். அப்படி இருக்கச்ச ஒரு நாளைக்கு வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாகிய மகாவிஷ்ணுவை சேவிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போகிறார். போகிறச்ச இப்போ யூஸ்வலாக எல்லா ஆஃபீஸ்லேயும் இன்ஸ்டியூஷன்லேயும் வாசலில் 2 பேர் செக்யூரிட்டி இருப்பா இல்லையா, அதே மாதிரி வைகுண்டத்துலேயும் 2 பேர் இருக்கா. அவள் பேர் துவார பாலக். செக்யூரிட்டின்னு இப்போ சொல்கிறோம், துவார பாலக் அப்படின்னு சொல்கிறது. துவார்னாக்க கதவு, பாலக்னா காப்பவர், வாயில் காப்பவர் அப்படின்னு அர்த்தம். வாயில் காப்போன்னு சொல்கிறது இல்லையா தமிழில், அதுதான் துவார பாலக்குன்னு பேர். அவர் பேர் ஜெயன், விஜயன்னு பேர். ஜெயன் ஒருத்தர் பேர், விஜயன் ஒருத்தர் பேர். 2 பேரும் 2 பக்கம் 2 செக்யூரிட்டி வேலை பார்த்துன்னு இருந்தா. இவா 4 பேரும்
யார் சனகாதி முனிவர்கள் 4 பேரும் மகாவிஷ்ணு சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போகிறா. அப்போ பார்த்தா இவன் 4 பேர் என்ன பண்ண மாட்டா, உள்ளே விட மாட்டேன்ட்டா. நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம், இப்போ உங்களை உள்ளே விடுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு மறுத்துட்டா. உடனே பார்த்தா அந்த முனிவர்களுக்கு கோவம் வந்துட்டு, நம்ம இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு பெருமாள் சேவிக்க வந்திருக்கோம், இவன் தடுக்கிறாளே, எப்படி வா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு எங்களை ஒழுங்காக பெருமாள் சேவிக்க விடு, இல்லைன்னா உனக்கு சாபம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் கேட்கல, நீங்கள் போகக்கூடாதுன்னு அனுமதிக்க மாட்டோம் தான் அப்படின்னு சொன்னோடனே கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுத்துறாரு. நீ தீய சக்தியா, நெகட்டிவ் சக்தியா பூலோகத்தில் 3 பிறவிகள் பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. அப்படியே அவ அதிர்ந்து போயிட்டா. சாபம்னாக்க முனிவர்களோட சாபத்தை தாங்க முடியல. 3 பிறவியா, அதுவும் எதிர்மறை சக்தியாவா, ஐயோ தாங்க முடியாதே அப்படின்னோடனே இவா 2 பேரும் பேசிட்டு இருக்கா இல்லையா, இந்த முனிவர்களும் இந்த வாயில் கோப்பர்களும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு பெருமாள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. நடந்ததை வாழ்ந்தே சொல்கிறா. சொன்ன உடனே சுவாமி எங்களை இந்த சாபத்திலேருந்து எப்படியும் விடுவிச்சிருங்கோ அப்படின்ட்டு கெஞ்சரா. ஜெயா விஜயாள் பெருமாள்கிட்ட கெஞ்சரா. பெருமாள் சொல்லிட்ட, நான் கொடுத்த சாபத்தை கூட என்னால் திருப்பி பெற முடியும், ஆனால் முனிவர்கள் கொடுத்த சாபத்திலேருந்து உங்களை நான் விடுவிக்க முடியாது. நீங்கள் பூலகத்தில் பிறந்து தான் ஆகணும். நீங்கள் பிறங்கோ, நானே உங்களை கொன்று கடைசியில் மறுபடியும் என் திருடியில் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பூலகத்தை பிறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி முதல் பிறவி அவ பிறக்க போகிறா. முதல் பிறவியாகிய ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு பெரியவன், ஹிரண்யாக்ஷன் சின்னவன். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு 2 அசுர சக்தியாக பிறக்க போகிறா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த கஷ்யபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி பூலோகத்தில் இருந்தார். அந்த ரிஷிக்கு பத்னி, பல பத்னிகள் இருந்தால் அதில் ஒரு பத்னி பேர் திதி அப்படின்னு பேர். அந்த திதிங்கிற பத்னிக்கும் இந்த கஷ்யபருக்கும் ஒரு காலத்தில் குழந்தை உண்டாகுது. அப்போ கர்ப்பம் தரிக்கிறா. அவள் கர்ப்பம் தரித்த நேரம் ஒரு சரியான நேரம் கிடையாது. அதனால அசுர சக்தியாக அந்த குழந்தைகள் உண்டாகிறது. அசுர சக்தினாக்க சாதாரண கர்ப்பம் கிடையாது, லாங் பீரியடு. பூலோகத்தில் இருக்கப்போல ஒரு 10 மாத கர்ப்பத்தில் பிறக்கக்கூடியது கிடையாது. லாங் பீரியடு, பல 1000 வருஷங்கள் கர்ப்பத்திலே இருந்துட்டு அப்புறம் அவள் பிறக்கிறா. அவள் அசுராங்கிறதுனால அவள் பயங்கர தீய சக்தியோடு இருக்கிறதுனாலையும் அவளுக்கு பலம் ரொம்ப அதிகம். இரவுல பலம் ஜாஸ்தி. அசுர சக்தியா 2 பேரும் பிறந்துடுறா. பூலோகத்தில் 2 குழந்தையா பிறக்கிறா. பிறந்த உடனேயே புல் பராக்கிரமத்தை பெற்று முழுவதுமாக வளர்ந்துடுறாங்க. ஒருத்தன் பேர் ஹிரண்யாக்ஷன், இன்னொருத்தன் பேர் ஹிரண்யகசிபு. ஹிரண்யாக்ஷன் சின்னவன், ஹிரண்யகசிபு பெரியவன். 2 பேரும் அசுர சக்தி. எப்போ பார்த்தாலும் மற்ற சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரை பார்க்கலாம், யார்கிட்ட போர் புரியலாம் அப்படிங்கிற இதுலேயே இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறா, எப்போ பார்த்தா சண்டை போட்டு துன்பப்படுத்திக்கிண்டு எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். தேவலோகத்தில் அத்தனை கஷ்டப்படுத்தினான். தேவர்களுக்காக தாங்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கா. அப்படி பார்த்தா பூமாதேவி என்ன பண்ணிட்டான், பெரிய பிரளய சமுத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த பிரளய கடலுக்குள்ள அப்படியே போட்டு அவளை மடித்து கடலுக்கு அடியில் கொண்டு போய் அமைக்க வச்சுட்டான். பூமாதேவி தவிக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வெளியில் வர முடியல. பிரம்மாவுக்கு இன்னொரு கஷ்டம், பூமியில தான் நம்ம பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும், மக்கள்லாம் நடமாடுறது உண்டாகிறதுலாம் பூமி தான். பூமியே காணுமே, என்னது கிணற காணும்லாம் சொன்னாங்களே உலகத்தில், இப்போ பார்த்தா பூமியை காணும்னு ஆயிடுச்சு. பூமியே காணும், நம்ம யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு பிரம்மாவுக்கு தோணி போச்சு. கடைசியில் பார்த்தா அவர் தேவர்கள்லாம் ரொம்ப தவிச்சு போகிறா. பிரம்மாட்ட ஓடி வரா, சுவாமி எங்களால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, எப்படியா இந்த கஷ்டத்தை நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், தயவு பண்ணி இந்த கஷ்டத்தை எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கோ, இந்த கிரிநேஷ்டத்தில் தாங்க முடியலையே, அத்தனை பேரையும் அவன் அப்படி ஒரு கஷ்டப்படுத்துறானே, ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு கெஞ்சரா. பிரம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் நெத்தி அப்படியே சொரிஞ்சுட்டு இருக்கா. எல்லாரும் மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கா. அந்த சமயத்தை பார்த்தா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னாக்க, பிரம்மா அப்படியே யோஜனை பண்ணிட்டு இருக்கார், நெத்தியை தலையெடுத்து யோஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் பார்த்தா அவரது வலது மூக்கிலிருந்து ஒரு வெண்மை நிறமான பன்னிக்குட்டி கீழே குதிச்சோடி வந்தது.
பார்த்துக்கிட்டே இருக்கச்சே கிடு 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 கிடுன்னு அப்படியே பெருசாக வளர்ந்துருது. அவ்வளோ பெரிய உருவத்தில் வளர்ந்துருது. பார்த்துட்டே இருக்கச்சு வரலாம் ஜல் 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 ஜல்னு அப்படியே நகர்ந்து வந்துட்டே நடக்கிறத பார்த்தா அது அவ்வளோ பெரிய உருவம். பூமியை தூக்கக்கூடிய அளவு உருவம்னா எவ்வளோ பெரிய உருவமாக இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது. அப்போ பார்த்தாக்க இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான், அவங்க எல்லாரையும் வதைச்சுட்டே இருக்கான் தேவர்கள்ட்ட வந்து நீ சண்டைக்குவான்னு கேட்கலாம். அப்போ பார்த்து தேவர்கள்லாம் சொல்லிட்டா, ஐயோப்பா உன்னோட சண்டை போட எங்களால் ஆகாது, அந்த அங்கே ஒருத்தன் இருக்கான் நாராயணன் தான் அவனுக்கு சரியான ஆளு, அவன்கிட்ட சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். இந்த வருணதேவன் இருக்கிறவங்க அவரெல்லாம் காமிச்சார், இதோ நாராயணன் ஒருத்த வரான், அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றது. வருணதேவன் சொல்லிட்டார், நாராயணனா அவன் எங்க இருக்கான், இதோ போறேன், அவனை நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பார்த்தா ஈர்த்தாப்புல அந்த பெரிய உருவமான பன்றி வந்துடுச்சு. இதை நாராயணன் தான் இது பார்த்தான். இந்த பன்றிய அந்த உருவத்தை பார்த்தாலே அவனுக்கு என்ன இவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நாராயணன்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பன்றி உருவமானது அவனுக்கு கண்ணு முன்னால் வந்துடுச்சு. அது என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நமஸ்காரம்.